வணக்கம். அனுர ஒரு பார்வை. இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சனிக்கிழமை முடிந்தவுடனே வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. அதன் அடிப்படையில் இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் அவரது பதவியேற்பு வைபவம் மிக எளிமையான முறையில் 23 செப்டம்பர் அதாவது நாளை நடைபெற உள்ளது. அனுராதபுரம் மாவட்டம் தம்புத்தேகம பகுதியில் 1968 ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அனுரகுமார திசாநாயக்க பிறந்தார். தம்புத்தேகம கமனி மகா வித்தியாலயத்திலும் தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலும் படித்த அனுரகுமார திசாநாயக்க அங்கிருந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். பாடசாலை காலத்திலிருந்தே அரசியலிலும் அனுரகுமாரவுக்கு அதிக ஆர்வம் இருந்தது. தனது 19வது வயதில் இலங்கையின் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இடதுசாரி கட்சியான ஜனதா விமுக்தி பெரமுனவில் இணைந்தார். ஒரு கட்டத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து விலகி பழனி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். கடந்த 1995ஆம் ஆண்டு வாக்கில் அவரை சோசலிச மாணவர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக ஏவிபி நியமித்தது. அக்கட்சியின் மத்திய பணிக்குழுவிலும் அவருக்கு இடமளிக்கப்பட்டது. கடந்த 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஜனதா விமுக்தி பெரமுனையின் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்தில் நுழைந்தார் அனுரகுமார. 2001ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டார். கடந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஜேவிபி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. 39 இடங்கள் அக்கட்சிக்கு கிடைத்தன. குருநகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க 1,53,868 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஜேவிபியும் இணைந்து ஆட்சி அமைத்தன. இந்த அரசாங்கத்தின் விவசாயம், கால்நடைகள், காணி நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக அனுரகுமார பதவியேற்றார். ஆனால் சுனாமிக்கு பிறகு வடக்கிலும் கிழக்கிலும் புலிகளுடன் இணைந்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள சந்திரிகா குமாரதுங்க அரசு முடிவு செய்தபோது அதை எதிர்த்து ஜேவிபி அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகினர். அனுரவும் பதவி விலகினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த ஜேவிபியின் தேசிய மாநாட்டில் அக்கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார. அதைத் தொடர்ந்து மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலும் 2019ஆம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி 2019ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க முதல் தடவையாக போட்டியிட்டார். வரும் சுமார் 3% வாக்குகளுடன் 3வது இடத்தையே பிடித்தார் அவர். கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபாய ராஜபக்ச தேர்வான நிலையில் ஊழலுக்கு எதிரான அனுரகுமார திசாநாயக்க தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்தார். இதனால் அவருக்கான ஆதரவு தளம் வலுவடைய ஆரம்பித்தது. பொருளாதார நெருக்கடியின் போது நடந்த போராட்டங்களிலும் அனுரகுமார முன்னணியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.